ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலை ஒரு ஆன்மீக யாத்திரை, வசதி அல்ல அனுபவம். இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம் ஐயப்ப பக்தர்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சபரிமலை பயணம் என்பது விரைவாக தரிசித்து திரும்புவதன்று, அதுவே ஒரு முழுமையான தவமாகும். ஐயப்பன் அடர்ந்த வனத்தில் வாசம் செய்கிறார். நமது உடலையும் மனதையும் அந்த புனிதமான வனத்தில் பொறுமையோடும் பக்தியோடும் நடந்து சென்று ஐயனை தரிசிக்க பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருப்பதியை போன்று வசதிகள் எதிர்பார்த்து சபரிமலைக்கு செல்வதை தவிருங்கள். சுகபோக வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டுவிட்டு இந்த யாத்திரையை மேற்கொள்வது சற்று சவாலாகவே இருக்கும். சவால்களை ஆன்மீகமாக கொள்ளுங்கள். இந்த பயணத்தில் பொறுமையும் சகிப்புத்தன்மையுமே நம்முடன் துணை வர வேண்டும். சக மனிதர்களை ஐயப்பனாகவே கருதி யாரையும் தள்ளி முட்டி மோதாமல் அமைதியாக நமக்கான தரிசன நேரத்தில் ஐயப்பனை தரிசிக்க வேண்டும். மனதார ஐயப்பனை நினைத்தவாறே பொறுமையுடன் 18 படிகளை ஏறினால் ஐயன் நிச்சயம் நமக்கு காட்சி தந்து அருள் வழங்குவார். அவனை நம்புங்கள், நல்லதே நடக்கும். அவசரம் வேண்டாம் ஐயப்ப பக்தர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.